திருச்சி ரயில் நிலையம் அருகே உள்ள குட்செட் யார்ட் பகுதியில் ரயில் விபத்து நடைபெற்றால் ஒருங்கிணைந்து மீட்பு பணியில் ஈடுபடுவது குறித்து பயிற்சி ஒத்திகை நடைபெற்றது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், வணக்கம். இந்த பயிற்சி ஒத்திகையினுடைய நோக்கம் என்ன? எத்தனை நாட்கள் நடைபெற இருக்கு? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. அதாவது இந்தியா பொறுத்தவரை ரயில் விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவற்றையிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தண்டவாளங்கள் மற்றும் ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணியில் நிதிகள் ஒதுக்கப்பட்டு பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தெற்கு ரயில்வே கோட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து ரயில் நிலையங்களும் முழுமையாக பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்பதற்காக பல லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அனைத்து ரயில் நிலையங்களும் தண்டவாளங்களும் புதுப்பிக்கும் பணியும் நடைபெற்று வருது. இந்த நிலையில்தான் இந்த ரயில் விபத்து ஏற்பட்டால் அல்லது சிக்கி தைக்கக்கூடிய மக்களை எவ்வாறு காப்பாற்றுவது, முதல் தகவல் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது குறித்து இன்று தெற்கு ரயில்வே சார்பாக திருச்சி ரயில்வே சந்திப்பு அருகே இருக்கக்கூடிய குட்செட் யார்டு பகுதியில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ரயில் தண்டவாளம் செல்லும் போது தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு ஏற்படும், அதில் அந்த ரயில் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த விபத்தில் சிக்கி தைக்கக்கூடிய மக்களை எவ்வாறு மீட்க வேண்டும், 108 ஆம்புலன்ஸ் எவ்வாறு எந்த அளவிற்கு வருகை தர உள்ளார்கள், உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய ரயில்வே துறை அதிகாரிகள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபடும் போது எந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களை காப்பாற்றுகிறார்கள், அவருக்கு எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து தத்துரூபமாக இன்று ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ரயில்வே துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், தேசிய பேரிடர் மீட்பு குழு சார்ந்த அதிகாரிகள், திருச்சி மட்டுமல்ல அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். இந்த ஒத்திகை நிகழ்ச்சி 6 மாதத்துக்கு ஒரு முறை நடைபெறும். அதன் வகையில் தான் இன்று திருச்சியில் காலை சரியாக 9 மணி அளவில் தொடங்கி 10 மணி, அதாவது 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக அவருக்கு முதலுதவி வழங்குவதற்காக அருகிலேயே மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தீயணைப்புத்துறை வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் என தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. அதாவது விபத்துகளை தடுப்பதற்கான என்ன வழி என்பது குறித்தும் ரயில்வே துறை அதிகாரி தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி தீபன்.